ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட்விக் கிரியேஷன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஷெல்லை தூக்கி போடவே மாட்டீங்க. அதே மாதிரி டீலைட் கேண்டில் வைக்கிற ஹோல்டரை வந்து வாங்கவும் மாட்டீங்க காசு கொடுத்து. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஷெல்ஸ் வந்து உங்கள் வீட்டில் நிறைய இருக்கும். குட்டி பசங்க இருந்தாலே ஒரு கார்ட்போர்டு, இது வந்து வேஸ்ட்டாக இருக்க பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சிடி ஷேப் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு கார்ட்போர்ட் கிடைக்கலனா நீங்கள் வேஸ்ட்டு சிடி இருக்கு இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். அதில் கூட சேம் இதே ப்ரொசீஜராக பண்ணலாம். சிடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக க்ளூகன் தான் யூஸ் பண்ணணும். வந்து அந்த டீலைட் கேண்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சென்டராக இருக்கான்னு பார்த்துட்டு மீதி இடத்துல தான் நம்ம பிஸ்தா ஷெல்லை ஸ்டிக் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸ், அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபெவிஸ்டிக் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிடியில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக க்ளூகன் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், பிரிஞ்சு வராமல். இந்த மாதிரி அன்னிவனாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கணும். பிஸ்தா ஷெல்லை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவரோட லுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஒட்டியாச்சு. ஸோ இதே ப்ரொசீஜரை அடுத்த லேயருக்கும் பண்ணணும். இப்போ அடுத்த லேயர் பண்ணும்போது 2 ஷெல்லுக்கு நடுவில் ஒரு ஷெல் அந்த மாதிரி ஒட்டுங்க. ஸோ ஜிக்ஸாக்காக இருக்கணும் பார்க்க. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து ஃப்ளவரோட ஒரிஜினல் லுக் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஃபினிஷிங்கில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்க வீட்டில். இப்போ அடுத்த லேயர் ஒட்டியாச்சு. அதுக்கு அடுத்த லேயரும் அதே மாதிரி ஜிக்ஸாக்காக ஒட்டிக்கலாம். பிஸ்தா ஷெல்லை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் நான் இன்னும் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். கண்டிப்பாக குட்டி பசங்க இருக்குன்னா கண்டிப்பாக நட்ஸ் வாங்குவீங்க. அப்போ வந்து இந்த ஷெல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா வீடும் வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும், அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இருப்போம். இப்போ லாஸ்ட் லேயர் ஒட்டும்போது கொஞ்சம் நிற்கிற மாதிரி ஒட்டுங்க. அப்போ தான் அந்த கேண்டில் வந்து கவர் ஆகி அழகாக இருக்கும் பார்க்க, சைட்லேருந்து பார்க்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே வந்து நீங்கள் கேண்டிலாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவுலையும் சென்டராக இருக்கிறதுலையும் நீங்கள் ஃபுல்லாக ஷெல்லை வந்து ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட செவுத்தில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம கேண்டில் ஏற்றுனா ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.